Hello friends, welcome back to my channel Competitive Exams Education Institute. Today's topic is about force system. Force system and system of forces both are same. Actually வந்து இப்போ நம்ம force system பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி what is force ன்னு பார்ப்போம். Definition for force is it is the cause of change in the state of motion of a particle or a body. Simple force நம்ம எப்படி சொல்லலாம்னா it changes the state of object. இப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுது இல்லைங்களா, ஸோ அந்த காசை தான் வந்து நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் மீன்ஸ் இட் இஸ் த காஸ் ஆஃப் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆஃப் அ particle or a body, that is changes the state of object. நமக்கு ஜென்ரலாகவே ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினாவே வந்து இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸோட யூனிட் வந்து நம்ம கிலோகிராமில் மென்ஷன் பண்ணுவோம். ஆக்சலரேஷன் யூனிட்டை வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நியூட்டன் சொல்லலாம். அதாவது வந்து ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நமக்கு நியூட்டனு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். மேக்னிடியூட், டைரக்ஷன். அதாவது மேக்னிடியூட்னால் வந்து வேல்யூஸு, டைரக்ஷன் மீன்ஸ் அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். Point of application means point at which the force is applied. Force apply பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஆக்சுவலாக வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். மேக்னிடியூட், டைரக்ஷன், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன். Then next one is force system. What is force system? Force system means it is the collection of forces simultaneously acting at a specified location. அதாவது வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு லொக்கேஷனில் வந்து சைமல்டேனியஸாக நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறத தான் வந்து நம்ம ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இது சிம்பிளாக என்ன வேறு எப்படி சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் சைமல்டேனியஸ்லி ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் கால்டு ஃபோர்ஸ் சிஸ்டம். Next one is a classification of force system. Force system classification is based on line of action of force. அதாவது வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபோர்ஸ் சிஸ்டத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். மேஜராக வந்து ஃபோர்ஸ் சிஸ்டம் வந்து கிளாஸிஃபைடு இன்ட்டு கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அண்டு நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். ஸோ கோப்ளானர் ஃபோர்ஸஸை வந்து நம்ம 2D சிஸ்டமில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதாவது வந்து 2 டைமென்ஷனல் சிஸ்டமில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸை வந்து நம்ம 3D சிஸ்டமில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதாவது வந்து 3 டைமென்ஷனல் சிஸ்டமில். ஸோ கோப்ளானர் ஃபோர்ஸஸை வந்து பிளேன்னு சொல்லலாம், நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் வந்து ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலி வாட் இஸ் பிளேன்? பிளேன் மீன்ஸ் இட் இஸ் அ இமேஜினரி சர்ஃபேஸ். ஸோ நமக்கு பிளேன்னா வந்து இந்த மாதிரி தான் ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் ஒன் இஸ் அ பிளேன். ஸோ நமக்கு வந்து இப்போது நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸை வந்து நம்ம 3D சிஸ்டமில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது வந்து இதில் பாருங்கள் XYக்கு பிளேன் இருக்குது, YZக்கு பிளேன் இருக்குது, ZXக்கு பிளேன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து 3Dயில் வந்து பிளேன்ஸ் இருக்குது. ஸோ கோப்ளானர் ஃபோர்ஸஸில் வந்து சிங்கிள் பிளேன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் கோப்ளானர் ஃபோர்ஸஸ்? Coplanar forces means a system of forces in which all the forces acting on a common plane or only one plane is called coplanar system of forces. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 2-3 ஃபோர்ஸஸ் வச்சுப்போமே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து இந்த மாதிரி இது ஒரே ஒரு பிளேனில் மட்டும் ஆக்ட் ஆகிறத தான் வந்து நம்ம கோப்ளானர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து இந்த பிளேனுக்குள்ளே மட்டுமே ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனால் அது வந்து நம்ம கோப்ளானர் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். இதுவே வந்து நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸை பொறுத்தவரையிலும் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் பிளேனு. ஸோ அதாவது வந்து இதில் வந்து இப்போ XYயில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, XY பிளேனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, YZ பிளேனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ZX பிளேனில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை வந்து நம்ம நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம்.
Again, coplanar forces is classified into 4 categories: collinear coplanar forces, concurrent coplanar forces, parallel coplanar forces. So parallel forces வந்து again classify பண்ணுறாங்க 2 categoriesல, like parallel forces, unlike parallel forces. Then final classification is non-concurrent non-parallel coplanar forces. ஸோ இப்போ வந்து coplanar forcesனால் சொல்லிட்டோம், சேம் பிளேனில் வந்து ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிறத தான் வந்து நம்ம coplanar forcesனு சொல்லுவோம். ஆக்சுவலி வாட் இஸ் collinear force? Collinear force means line of action of all forces acts along the same line. ஸோ கொலினியர் ஃபோர்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து எல்லா ஃபோர்ஸஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் வந்து ஆக்ட் ஆகிறது தான் வந்து கொலினியர் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். அதாவது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அலாங் த சேம் ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஆக்ட் ஆகக்கூடியதை தான் வந்து நம்ம கொலினியர் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். இதுவே நான் கொலினியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது ஸோ அது வந்து சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நமக்கு ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேயும் வந்து ஆக்ட் ஆகிறத வந்து நான் கொலினியர் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு இங்கே கிளாஸிஃபிகேஷனில் இருக்கிறது கொலினியர் ஃபோர்ஸஸ் தான். ஸோ கொலினியர் ஃபோர்ஸஸ்னால் வந்து சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து ஆக்ட் ஆகக்கூடியது தான் வந்து நம்ம கொலினியர் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் இஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் மீன்ஸ் இப்போ ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்து எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து ஆக்ட் ஆகக்கூடியது தான். அதாவது வந்து இப்போது இந்த மாதிரி இருக்க எல்லா ஃபோர்ஸஸ்க்குமே வந்து காமனாக ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னு சொல்கிறோம். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் மீன்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் பாசஸ் த்ரூ எ சிங்கிள் பாயிண்ட். ஸோ இட் இஸ் கால்டு கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். இப்போ கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேன்குள்ளே வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை வந்து நம்ம கோப்ளானார் ஃபோர்ஸஸ்னு சொல்லிட்டோம். ஸோ கன்கரண்ட்னால் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸ்க்குமே வந்து காமனான மீட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் ஒரு பிளேன்குள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் விச் ஹேஸ் அ காமன் மீட்டிங் பாயிண்ட். So this one is called coplanar concurrent forces. The next one is parallel forces. So parallel forces பொறுத்தவரை நமக்கு லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து ஸோ ஹூஸ் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் பேரலல் டு ஈச் அதர். ஸோ திஸ் இஸ் பேரலல் ஃபோர்ஸ். இதுவே லைக் ஃபோர்ஸஸாக இருந்துச்சுன்னா நமக்கு சேம் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பேரலல் லைக் ஃபோர்ஸஸ். இதுவே பேரலல் அன்லைக் ஃபோர்ஸஸ்னால் வந்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இது வந்து அன்லைக் ஃபோர்ஸஸ். The next classification is non-concurrent non-parallel forces. ஸோ கோப்ளானார் ஃபோர்ஸஸில் நான் கன்கரண்ட் நான் பேரலல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேனில் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து கோப்ளானார் ஃபோர்ஸஸ். ஸோ நான் கன்கரண்ட்னு பொறுத்தவரையில் நமக்கு காமனாக ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோர்ஸஸ்க்கு வந்து காமனான ஒரு மீட்டிங் பாயிண்ட்டுன்னு இல்லை, அதே சமயம் இது வந்து பேரலாகவும் இல்லை. ஸோ இதனால தான் இது வந்து நான் கன்கரண்ட் நான் பேரலல் ஃபோர்ஸஸ். Then next one is classification of non-coplanar forces. ஸோ non-coplanar forcesஸும் வந்து நம்ம 3 கேட்டகரிஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். non-coplanar ஃபோர்ஸஸில் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ non-coplanar ஃபோர்ஸஸ் பொறுத்தவரையில் நமக்கு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்து நமக்கு ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதை தான் வந்து நம்ம non-coplanar ஃபோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இதுதான் வந்து கோப்ளானார் ஃபோர்ஸஸ். ஸோ இதில் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட்னு 3 பிளேன்லேயுமே வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. பட் இந்த 3 ஃபோர்ஸஸ்க்குமே நமக்கு காமனாக ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம நான் கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ நமக்கு இப்போ நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸில் பேரலல் ஃபோர்ஸஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இது எப்படின்னா சேம் அதே மாதிரி தான்.
நான் கோப்ளானார் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் இப்போ வந்து நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸை வரலும் ஃபோர்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். அதாவது வந்து காமன் பிளேனில் வந்து ஆக்ட் ஆகாததான் வந்து நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயே வந்து பேரலில் வந்து டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்னு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒய்இசட் பிளேன் ஒன்று எடுத்திருக்கேன், எக்ஸ்ஒய் பிளேன் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்து பேரலாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இதை தான் வந்து நான் கோப்ளானார் பேரலல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லைக் ஃபோர்ஸஸ்னால் சேம் டைரக்ஷன், அன்லைக் ஃபோர்ஸஸ்னால் ஆப்போசிட் டைரக்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் கன்கரண்ட் நான் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ இதில் வந்து நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸ்னால் வந்து ஃபோர்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் ஆக்ட் ஆகும். நான் கன்கரண்ட்னால் வந்து ஸோ டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்லேயும் நமக்கு ஆக்ட் ஆகுது. அதே சமயம் இந்த டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்க்கு வந்து காமனாக ஒரு மீட்டிங் பாயிண்ட்டு கிடையாது. தென் நமக்கு வந்து ஃபோர்ஸஸும் பேரலாக இல்லை. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை தான் வந்து நம்ம நான் கோப்ளானார், நான் கன்கரண்ட், நான் பேரலல் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து ஜென்ரலாக ஓரலாக சொல்லியிருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினிஷன் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினிஷன் பார்த்துட்டு இந்த கிளாஸிஃபிகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு, கொலினியர் ஃபோர்ஸஸ் பொறுத்தவரை கொலினியர் ஃபோர்ஸஸ் வந்து கோப்ளானார் ஃபோர்ஸஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸில் வந்து கொலினியர் ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் டெஃபினிஷன் தரேன். ஸோ அந்த டெஃபினிஷனை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. டெஃபினிஷன் பார்த்துட்டு நீங்கள் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். Definition for coplanar forces: forces whose line of action lie on the same plane or common plane or a single plane. So this is called coplanar forces. அதாவது வந்து இப்போ கோப்ளானார் ஃபோர்ஸஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க. இந்த பிளேனில் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்லாம் வந்து இந்த சேம் பிளேனில் மட்டுமே ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா கோப்ளானார் ஃபோர்ஸஸ். நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸை பொறுத்தவரையிலும் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்து நமக்கு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். So this one is non-coplanar forces. Forces whose line of action do not lie on the same plane or common plane. That is, non-coplanar forces means forces acting on a different plane. ஸோ இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், நமக்கு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸை பொறுத்தவரை நமக்கு 3 சர்ஃபேசஸ் இருக்கும். ஸோ நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸ் சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் பிளேன். The next one is collinear forces. Collinear forces means line of action of all forces act along the same line or same direction or a single straight line. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நமக்கு எல்லா ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறத தான் வந்து நம்ம கொலினியர் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுவே நான் கொலினியர் ஃபோர்ஸஸை பொறுத்தவரையிலும் சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நமக்கு ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகாது. டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். Concurrent forces means line of action of all forces pass through a single point or intersect at a common point. ஸோ இதில் வந்து ஃபோர்ஸஸ் வந்து ஒரு காமனான ஒரு மீட்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு F1, F2, F3ன்னு 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஃபோர்ஸஸ்க்குமே வந்து நமக்கு ஒரு காமனான மீட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸை பொறுத்தவரை நமக்கு ஒரு காமனான மீட்டிங் பாயிண்ட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி காமனான மீட்டிங் பாயிண்ட் கிடையாது ஃபோர்ஸஸ் இருக்கிறத வந்து நம்ம நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் மீன்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் மீட் அட் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட், தட் இஸ் இட் டு நாட் மீட் அட் அ காமன் மீட்டிங் பாயிண்ட். Then this is the non-collinear forces. ஸோ கொலினியர் ஃபோர்ஸஸ்னால் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நமக்கு எல்லா ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகுறத வந்து நம்ம கொலினியர் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். நான் கொலினியர் ஃபோர்ஸஸை பொறுத்தவரையிலும் நமக்கு ஃபோர்ஸஸ் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் லைன்ஸில் வந்து ஆக்ட் ஆகிறது தான் வந்து நம்ம நான் கொலினியர் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். நான் கொலினியர் ஃபோர்ஸஸ் மீன்ஸ் ஃபோர்ஸஸ் whose lines of actions are not acting in a single straight line.
So next one is parallel forces. Parallel forces mean forces whose lines of actions are parallel to each other. So இந்த மாதிரி parallel forces இருக்கிறத வந்து நம்ம parallel forces னு சொல்லுவோம். Then next one is non parallel forces. Forces whose line of action are not parallel to each other. So இதில் பாருங்க F1 F2 வந்து நமக்கு parallel இல்லை, different directionல இருக்கு. So இதுதான் வந்து நமக்கு non parallel forces. The next one is like parallel forces. Like parallel forces means it consists of two or more forces whose line of actions in a same direction. ஸோ இந்த மாதிரி சேம் டைரெக்ஷனில் வந்து இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு 2 forces இருக்குது. இந்த 2 forcesமே வந்து பேரலாக இருக்குது. ஸோ இந்த 2 forcesமே வந்து நமக்கு சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம லைக் parallel forcesனு சொல்லுவோம். Then next one is unlike parallel forces. Forces are parallel to each other and whose line of action in a different directions. ஸோ இதில் பாருங்கள் 2 forces ஆக்ட் ஆகுது. பட் 2 forcesமே நமக்கு பேரலாக தான் இருக்குது. பட் வந்து சேம் டைரெக்ஷனில் இல்லை, டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம அன்லைக் parallel forcesனு சொல்லுவோம். So these are the definitions for classifications of forces. ஸோ நீங்கள் இப்போ இந்த டெஃபினிஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆன பிறகு நீங்கள் கிளாஸிஃபிகேஷனை பாருங்கள், உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணி படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சொல்லலாம், coplanar concurrent forces means a force in which all the forces lie in a single plane and meet at a one point is called coplanar concurrent forces. இதுவே வந்து coplanar non-concurrent forcesனா forces lies in the same plane but do not have common meeting point. அதாவது வந்து coplanar non-concurrent forcesனா forces வந்து நமக்கு சேம் பிளேனில் தான் ஆக்ட் ஆகும். பட் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்க்கு வந்து நமக்கு காமனான மீட்டிங் பாயிண்ட் இருக்காது. ஸோ இதுதான் வந்து coplanar non-concurrent forces. Then next one is non-coplanar concurrent forces. ஸோ non-coplanar forcesனாவே வந்து forces வந்து different planesல ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு 3 பிளேன்ஸ்லேயுமே வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பட் இது 3க்குமே வந்து நமக்கு ஒரு காமனான ஒரு மீட்டிங் பாயிண்ட்டு இருக்குது. ஸோ இதை தான் வந்து non-coplanar concurrent forcesனு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் non-coplanar non-concurrent forces. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த 3 ஃபோர்ஸஸ் எடுத்துக்கோங்க. இந்த 3 பிளேன்ஸ்லேயே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸஸ்க்குன்னு ஒரு காமனான மீட்டிங் பாயிண்ட் இல்லை. ஸோ இதை தான் வந்து நம்ம non-coplanar non-concurrent forcesனு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா ஃபோர்ஸஸையும் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃபோர்ஸ் சிஸ்டம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.